One life, one dream, one passion, traveling. ஐயோ இறங்க இறங்க பிடி ஐயோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கேமரா ஆன் பண்ணால் அதுக்குள்ளே ஏதோ ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ என்னாச்சுன்னு தெரில கைஸ். இப்போ தான் கேமரா ஆன் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு சம்பவம் போகிற வழியில். நம்ம அஸ்வின் தான் பின்னாடி பார்த்து சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் இங்கே சரவணப்பட்டி போகலான்ட்டு ஒரு பிளானில் இருந்தப்போ இப்படி ஒரு சம்பவம். சரி வா, போலீஸ் இருக்காங்க பார்த்துக்குவாங்க. சரி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பாவம் ஏதோ ஹாரன் அடிக்காமல் எடுத்தனால ஆயிடுச்சு. இல்லைண்ணா எப்படின்னாச்சு? சரி பாவம் எதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ தான் கேமரா ஆன் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு இது ஆன் பண்ணிட்டேன். எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ பிடிச்சி உட்காரு. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் ஷிபு அண்ட் திஸ் இஸ் மிஸ்ஸஸ் பிளாக் குயின். இல்லை, திஸ் இஸ் மிஸ்ஸஸ் பிளாக் பேர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி ஸ்டோரியில் இன்ஸ்டாலெலாம் போட்டிருப்பேன் ஃபோட்டோஸ் பிக்ஸ் எல்லாம். அதான் நம்ம தம்பியோட வண்டி தான். ஒரு சூப்பரான அப்டேட்டுக்காக தான் வந்தேன். அதுக்குள்ளே முன்னாடி ஒரு சம்பவம் வேறு ஆயிடுச்சு. அவங்களுக்கு வேறு கீழே விழுந்துட்டாங்க. செமையான கண்டென்ட் இங்கே வேறு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. ஓகே, கேமராங்களும் நல்லா தான் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு விளாக் கண்டினியூ பண்ணுறதுனால ஒரு மாதிரியாக இருக்கட்டேன். ஓகே, இன்றைக்கி என்னென்னா ஒரு அப்டேட் ப்ளஸ் நம்ம வண்டிக்கான அப்டேட் தான் சொல்ல போகிறேன். ஏன்டா டியூக் ஓட்டிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே வித் டியூக் 200 அப்படின்னு சொல்லலாம். டிராஃபிக்கில் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது. உண்மையாலுமே பழைய டியூக்கெலாம் வந்து நல்லா குட்டியாக இருக்குது. காலும் வந்து நல்லா எட்டுது. செம்மையான என்ன சொல்கிறது, சூப்பரான இதாக இருக்குது ஓட்டுறக்கு. பேசுகிறதுக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. சரி ஓகே ஓகே என்னோட இப்போ மிஸ்ஸஸ் பிளாக் குயினோட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக் குயின் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஃபுல் பிளாக் எடிஷன் பண்ண போகிறேன். எல்லா ஸ்டிக்கரையும் உரிச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து பெயிண்டிங் உரிச்சிருக்கு. தென் அலையரெல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டு ஃபுல் பிளாக் விடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. இல்லாட்டி பின்னாடி ரெட் கலர் பண்ணுற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு 3 to 4 டேஸ்க்கு நம்ம இதுதான். அது இல்லாமல் நான் பேபி குயினுக்கு வேறு நம்ம பிளாக் குயினுக்கு வேறு ஷூஸ் வேறு ஆர்டர் பண்ணிட்டேன். ஷூஸ் சைடில் பூந்து போ. டைம் எத்தனை? 2:05. நீ உட்காருங்கோ, நான் கூட்டிகிட்டு போகிறேன். பூந்தெல்லாம் போக முடியாது ப்ரோ. பூந்து போய் எங்கே போகிறது? ஆனால் மேப் போடணா. ஓகே, பூந்து போன்னு சொல்லி என்னை டச் பண்ணி விட்டாரு. நீ இதெல்லாம் பூந்து போன அப்புறம் என்ன? சரி விடு. நல்லா இருக்குல்ல பூந்து போறக்கு. உண்மையுமே டியூக் வேற லெவலில் இருக்கு. பூந்து போகலாம். இதோட வியூ ஆங்கிள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செமையான ஒரு வியூ ஆங்கிள் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை கம்பேர் பண்ணும்போது ஓகே. கிரீன் சிக்னல் தெரியும்.
அப்டேட் தான். நம்ம பிளாக் குயின் வந்து இப்போது இது பண்ண போகிறோம். ஃபுல்லாக பிளாக் அடிச்சுட்டு அதான் பண்ண போகிறோம். ஒரு ஷூஸ் வேறு வாங்கணும். ஷூஸ்னால் ஒன்றும் இல்லை, டயர் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ 2 டயரு எல்லாம் மாற்றணும். கொஞ்சம் வேலை இருக்குது. கிளச் கேபிள் வேறு எங்கேயுமே கிடைக்கல. ஷோரூம்லேயே ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதுக்கு வேறு வெயிட்டிங்கு. மொத்தமாக ஒரு கிளியர் கட்டாக பண்ணிடலான்னு ஒரு இதில் தான் இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஆனால் என்ன சொல்கிறது, கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் இது பார்க்கும்போது இது சூப்பர். ஐயோ க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. போகலாமா? ஓகே, பின்னாடி தான் நம்ம அஸ்வின் உட்காந்துட்டு வர்றாரு. ஸோ அவருக்கு தான் வந்து சரவண பட்டில் ஒர்க் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஓகே, கிளாஸை போட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு, கூலர்ஸ் மாதிரி. நம்பர் பிளேட் வேறு இல்லை. பெட்ரோல் வேறு லோ ஃபியூலும் காமிக்க முடியுது. இதில் கொஞ்சம் பிரச்சனை நிறையா இருக்குது. சரி போ சொல்கிறாரா? போ சொல்கிறாரா? தேங்க்யூ மாமே. ஓகே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் தான் ஷிபு. அண்ட் நம்மளோட சேனல் யாரும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா, நம்மளோட பைக் வந்து RC200 bs6, அதுதான் வந்து மிஸ்ஸஸ் பிளாக் குயின் சொல்லுவேன். ஸோ பிளாக் குயின் தான் வந்து ஃபுல் ப்ரிப்பரேஷனில் வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. எக்ஸல் புள்ளிங்க. என்னடா சும்மா ஸ்பீட் பிரேக்கராக இருக்குது. ஆனால் இது என்ன சொல்கிறது, RC கம்பேர் பண்ண இதில் கொஞ்சம் குடிப்பேம்மா, குடிப்பேன். ஃபர்ஸ்ட் உனக்கு பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு வரும்போது பார்த்துக்கலாம். ஏன்னா வரும்போது குடிச்சிக்கலானே. ஏய் வேண்டாண்ணா. சரி ஓகே ஓகே. நோ என்ட்ரி தானே? ஓகே, நம்ம வந்து ரேப் தான் பண்ண போகிறோம். பெயிண்டிங் அண்ட் வினைல் ஒர்க் அதை தான் பண்ண போகிறோம். ஸோ இவர் வேறு இடையில பேசி என்ன வேறு கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாரு. இங்கே பாருங்களேன், நம்மளோட லுக்கு எப்படி இருக்குண்ணே, குட்டியாக இருக்குது. பூந்து கட் பண்ணி போகிறதுக்கு செம்மையான வியூவாக இருக்குது. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மி தான். ரொம்ப 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 கம்மி. ஷார்ட் ஹைட்டில் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு 5 இருந்தாலே போதும். இதுக்கெலாம் 5 எல்லாம் வந்து ஜாஸ்தி தான், பட் அதுவே போதுங்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு குட்டியாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ஒரு கம்மங்குள்ளே குடிச்சிட்டு இருக்கணும். சரி சரே. ஓகே ஓகே. ஓகே.
மாட்டிக்கலாம். வண்டி அவ்வளோதான் வாத்தியா எல்லாம் பாஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா இதாக போயிடும். ஸ்ட்ராங்காக இருந்தால் அது இது பிடிச்சிருக்கோம். இங்கே மடங்கிடுச்சு அவ்வளோதான் இருக்கு. வண்டியில் அவளுக்குன்னா ஒன்றுமே ஆகும். வண்டியில் அத்தனை டைம் போகுது வேண்டாம். இதெல்லாம்